ஒரு சாத்தியமில்லாத வாரிசு மீட்பு பயணம் சீசன் 1 விளம்பரம். அர்ஜுன் கில் மேன்ஷனில் ஷோவை திருடினார். ஒரு பால்கனியில் தனியாக நிற்கும் ஒரு உருவத்தை கேமரா பான் செய்யும்போது ஒரு பரந்த மாளிகையின் மீது கருமேகங்கள் கூடுகின்றன. அவரது கூர்மையான உடை மாசற்றது, ஆனால் அவரது முகம் காட்டிக்கொடுப்பு மற்றும் மறைக்கப்பட்ட வலியின் நிழல்களால் பொறிக்கப்பட்டுள்ளது. குரல்வழி: அர்ஜுன். அவர்களுக்கு என்னை தெரியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நான் ஒரு பொம்மை, ஒரு இடம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உண்மை தெரியாது. இன்னும் இல்லை. ஃப்ளாஷ்பேக்குகளில் அர்ஜுன் ரைசாடா ஒரு தாழ்மையான, கடின உழைப்பாளியாக நந்தினி கில்லை ஒரு சிறிய தயக்கத்துடன் திருமணம் செய்து கொள்கிறார். அவனது அடக்கமான நடத்தைக்கும் அவளது குடும்பத்தின் புறக்கணிக்கும் பார்வைக்கும் இடையே உள்ள வேறுபாடு வியக்க வைக்கிறது. குரல்வழி: நந்தினி. நான் ஒருபோதும் விசித்திர கதைகளை நம்பவில்லை, அவர் இளவரசனும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் நினைத்து பார்க்காத விதங்களில் வாழ்க்கை உங்களை ஆச்சரியப்படுத்துகிறது. கில் வீட்டில் ஒரு பதட்டமான இரவு உணவிற்கு கட். அர்ஜுன் அமைதியாக அவமானங்களை தாங்கிக் கொண்டிருக்கையில் நந்தினி விலகி பார்க்கிறார், முரண்படுகிறார். அவரது கண்களில் ஒரு நுட்பமான மின்னல் அவரது மறைக்கப்பட்ட வலிமையை குறிக்கிறது. குரல்வழி: அர்ஜுன். நான் ஒன்றுமில்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். ஒரு ஏழை தனக்கென ஒரு பெயரை உருவாக்க முயற்சிக்கிறான். ஆனால் நான் அவர்களின் உலகத்தை தரையில் எரிக்கக்கூடிய ரகசியங்களுடன் வாழ்ந்தேன். வியத்தகு காட்சிகளின் தொகுப்பாக திரை சிதறுகிறது. அர்ஜுன் தான் நாட்டின் பணக்கார குடும்பங்களில் ஒன்றின் முறைகேடான வாரிசு என்பதை கண்டுபிடித்தான். நந்தினி அவனுடன் வாக்குவாதம் செய்தாள், அவனுடைய நோக்கத்தை கேள்வி கேட்டாள். ஒரு நிழல் உருவம் பின்னணியில் பதுங்கி சரங்களை இழுக்கிறது. குரல்வழி: நந்தினி. அர்ஜுன்: நீ யார்? நான் திருமணம் செய்து கொண்டவனா அல்லது நான் பார்த்திராத அந்நியன் வருவாரா? விரைவு வெட்டுக்கள், காட்டிக்கொடுப்பு, பவர் பிளேகள் மற்றும் கொதித்துக்கொண்டிருக்கும் காதல் ஆகியவற்றை காட்டுகின்றன. அர்ஜுன் போர்டு ரூமில் நின்று ரைசாடா சாம்ராஜ்யத்தில் தனது இடத்தை கோருகிறார். நந்தினி தன் குடும்பத்தின் மீதான விசுவாசத்திற்கும் தன் கணவனுடன் வளர்ந்து வரும் பந்தத்திற்கும் இடையில் சிக்கிக்கொண்டாள். இரவில் மர்மமான ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டன. திரையில் உரை: ஒவ்வொரு ரகசியத்திற்கும் ஒரு விலை உண்டு. ஒவ்வொரு வாரிசுக்கும் ஒரு கதை உண்டு. ஒரு பிரமாண்ட நிகழ்வில் அர்ஜுன் கவனத்தை ஈர்த்து, நிழலில் இருந்து நந்தினி அவனை பார்க்கும்போது அவனது தலையை உயர்த்தி கொண்டு ப்ரோமோ முடிகிறது. கேள்விகள் மற்றும் தீர்க்கப்படாத உணர்ச்சிகள் நிறைந்த அவர்களின் கண்கள் சந்திக்கின்றன. குரல்வழி: அர்ஜுன். இது அதிகாரத்தை பற்றியது மட்டுமல்ல, இது மீட்பை பற்றியது. மேலும் என்னுடையதை கோருவதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். ப்ரோமோ நகரத்தின் பரபரப்பான வானலையின் வான்வழி காட்சியுடன் தொடங்குகிறது. சக்தி மற்றும் பாரம்பரியத்தை அடையாளப்படுத்தும் உயரமான ரைசாடா இண்டஸ்ட்ரீஸ் கட்டிடத்தில் கேமரா பெரிதாக்குகிறது. குரல்வழி: அர்ஜுன். மரபு ஒப்படைக்கப்படவில்லை. அது சம்பாதித்தது செங்கல் மூலம் செங்கல், தியாகத்தால் தியாகம். அர்ஜுன் ஒரு சாதாரண அலுவலகத்தில் ஓய்வின்றி வேலை செய்வதாக காட்சி மாறுகிறது. கில் மேன்ஷனில் ஆடம்பரமான பார்ட்டிகளுடன் அவர் ஒப்புக்கொள்ளப்படவில்லை. நந்தினி அறை முழுவதும் அவனை பார்க்கிறாள், அவளுடைய முகபாவத்தை படிக்க முடியவில்லை. குரல்வழி: நந்தினி. அவர் ஒரு புயல் போல என் வாழ்க்கையில் நுழைந்தார், அமைதியாக, ஆனால் தடுக்க முடியவில்லை. அவரை நம்புவதா அல்லது பயப்படுவதா என்று எனக்கு தெரியவில்லை. அர்ஜுன் ஒரு மர்மமான கடிதத்தை பெறுவதற்கு திரை ஒளிரும். ரைசாடா முகடு முக்கியமாக காட்டப்பட்டது. அதன் அர்த்தம் என்னவென்பதை உணர்ந்து கண்கள் விரிகின்றன. குரல்வழி: தெரியாதது. நீ மகேந்திர ரைசாதாவின் மகன். அவனுடைய சாம்ராஜ்யத்தின் சரியான வாரிசு. ஆனால் பெரும் சக்தியுடன் பெரிய எதிரிகள் வருகிறார்கள். காட்சிகள் அதிகரிக்கின்றன. அர்ஜுனின் மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. போர்டுரூம்களுக்குள் நுழைவது, கவனத்தை ஈர்ப்பது, அவரது திடீர் எழுச்சியை கேள்விக்குட்படுத்தும். நந்தினி கில் குடும்பம் அதிர்ச்சி மற்றும் அவநம்பிக்கையுடன் செயல்படுகிறது. குரல்வழி: அர்ஜுன். நான் அதிகாரத்தை தேடவில்லை.
ஆனால் இப்போது அது என்னுடையது என்பதால் முக்கியமானவற்றை பாதுகாக்க அதை பயன்படுத்துவேன். விளம்பரம் ஒரு இருண்ட திருப்பத்தை எடுக்கும். ஒரு நிழல் உருவம் அர்ஜுனை ஓரத்தில் இருந்து பார்த்து அவனது வீழ்ச்சியை திட்டமிடுகிறது. ஒரு கார் துரத்தல் வெளிப்படுகிறது. அதைத் தொடர்ந்து பொறாமை கொண்ட போட்டியாளரான அர்ஜுனுக்கும் ராஜ்வீருக்கும் இடையே ஒரு பதட்டமான மோதல். ராஜ்வீர், நீ இங்கு இல்லை அர்ஜுன். நீ அவர்கள் மறைக்க முயன்ற தவறு. அர்ஜுன், உறுதியாக இருக்கலாம். ஆனால் தவறுகள் விதியை மீண்டும் எழுதும் வழியை கொண்டுள்ளன. மாண்டேஜ் விரைவுபடுத்துகிறது. நந்தினி குறுக்குவெட்டில் சிக்கினார். அர்ஜுன் மீதான நம்பிக்கை அலைக்கழிக்கப்பட்டது. அர்ஜுன் தன் வட்டத்தில் உள்ள ஒருவரிடம் இருந்து காட்டிக் கொடுப்பதை எதிர்கொள்கிறார். இது எனது குடும்பம், எனது சாம்ராஜ்யம், அதற்காக நான் போராடுவேன் என்று அர்ஜுன் அறிவிக்கும் ஒரு கடுமையான போர்ட்ரூம் மோதல். திரையில் உரை. அதிகாரத்திற்கான போரில் அன்பு மிகப்பெரிய ஆயுதம். நந்தினியும் அர்ஜுனும் காற்றில் வீசும் குன்றின் மீது ஒன்றாக நிற்பது போல ப்ரோமோ முடிகிறது. காதலுக்கும் சந்தேகத்துக்கும் இடையே கிழிந்த கண்ணீருடன் அவனை பார்க்கிறாள். நந்தினி மென்மையாக, உண்மையான உன்னை எனக்கு தெரியுமா? அர்ஜுன் உறுதியானவர். நீங்கள் விரைவில் பார்ப்பீர்கள். உண்மை எப்போதும் தன்னை வெளிப்படுத்துகிறது. தனிமையான தெருவில் கொட்டும் கனமழையின் சத்தத்துடன் திரை மறைகிறது. அர்ஜுன் சாலையில் நடந்து செல்கிறான். அவனது முகத்தில் உறுதியும் சோகமும் கலந்திருந்தது. கையில் ஒரு சூட்கேஸ். குரல்வழி. அர்ஜுன், நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் என்னை எங்கோ அழைத்துச் சென்றது. உண்மைக்கு, போருக்கு, அவளிடம். கண்ணாடிகள் நிரம்பிய பிரம்மாண்டமான ஹாலில் நின்றிருந்த நந்தினியிடம் கேமரா மாறுகிறது. அவளுடைய பிரதிபலிப்பு தன்னை பற்றிய பல பதிப்புகளில் பிளவுபடுகிறது. மோதலான, எதிர்க்கும், பாதிக்கப்படக்கூடிய. குரல்வழி. நந்தினி, எனக்கு என்ன வேண்டும், எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்று நினைத்தேன். ஆனால் அவர் என்னை எல்லாவற்றையும் கேள்வி கேட்க வைத்தார். கண்ணாடிகள் உடைந்து அர்ஜுன் முதல் முறையாக ரைசாடா மாளிகைக்குள் அடியெடுத்து வைக்கும் காட்சியாக மாறுகிறது. செழுமை அவரது அடக்கமான தொடக்கத்துடன் கடுமையாக முரண்படுகிறது. குரல்வழி. மகேந்திர ரைசாதாவின் உயில். என் மகன் அர்ஜுன் ரைசாடாவிடம் நான் கட்டியெழுப்பிய சாம்ராஜ்யத்தை விட்டுவிடுகிறேன். ஆனால் பெரும் சக்தியுடன் பெரும் பொறுப்பும் இன்னும் பெரிய எதிரிகளும் வருவார்கள். விரைவான வெட்டுக்களுடன் திரை ஒளிரும். அர்ஜுனின் புதிய நிலையைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கில் குடும்பம். நந்தினி அர்ஜுன் தனது புதிய உலகத்திற்கு செல்ல சிரமப்படுவதை தூரத்தில் இருந்து பார்க்கிறாள். ராஜ்வீர் மங்கலான அலுவலகத்தில் சூழ்ச்சி செய்கிறார். அவருடைய வெறுப்பு அப்பட்டமாக தெரிகிறது. ராஜ்வீர் நந்தினியிடம், அவர் நீங்கள் நினைக்கும் மனிதர் அல்ல. எதையோ மறைக்கிறார். உண்மை வெளிவரும்போது அது உங்களை அழித்துவிடும். நட்சத்திரக்குறி. ஒரு மாண்டேஜ் வெளிவரும்போது நாடக இசை பெருகும். கடுமையான வாக்குவாதத்தில் ராஜ்வீரை எதிர்கொண்ட அர்ஜுன். நந்தினி ஒரு கடித்ததை கிழித்தாள். அவள் முகம் துரோகத்தால் பொறிக்கப்பட்டது. அர்ஜுன் ஒரு போர்ட்ரூமில் நின்று, இது எனது மரபு, இதை யாரையும் என்னிடமிருந்து பறிக்க விடமாட்டேன் என்று அறிவித்தான். பின்னணியில் நகரும் நிழல்கள் ஆழமான சதிகளை சுட்டிக்காட்டுகின்றன. நட்சத்திரக்குறி. குரல்வழி. தெரியாதது. உங்களுடையதை கோர முதலில் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் இழக்க வேண்டும். திரை கருப்பு நிறமாக வெட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து அர்ஜுனும் நந்தினியும் மழையில் நேருக்கு நேர் நிற்கும் ஒற்றை ஸ்பாட்லைட் வெளிச்சம். அவர்களின் உணர்ச்சிகள் கசப்பானவை. கோபம், காயம் மற்றும் நம்பிக்கையின் மினுமினுப்பு. நந்தினி கிசுகிசுத்தல். அர்ஜுன், நீ யார்? நான் கல்யாணம் பண்ணினவனா அல்லது எனக்கு தெரியாத ஆணோ இருக்கான்? அர்ஜுன் மென்மையாக, நான் இருவரும். நான் இதை எங்களுக்காக செய்கிறேன். திரையில் உரை. ரகசியங்கள் வெளிவரும். விசுவாசம் சோதிக்கப்படும். மீட்பு என்பது ஆரம்பம்தான். ஒரு பரந்த எஸ்டேட்டில் அமைதியான சூரிய உதயத்துடன் ப்ரோமோ திறக்கிறது. ரைசாடா மாளிகையின் பால்கனியின் விளிம்பில் நின்று அடிவானத்தை பார்த்து கொண்டிருக்கும் அர்ஜுன் ரைசாதாவிடம் கேமரா செல்கிறது. அவரது வெளிப்பாடு அமைதியாக இருந்தாலும் உறுதியானது. குரல்வழி. அர்ஜுன்,
விதி உன்னை கண்டுபிடிக்கும் வழி இருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் அதை விட்டு ஓட்டினாலும் நான் அதிகாரத்தையோ செல்வத்தையோ அல்லது மீட்பையோ தேடவில்லை. ஆனால் வாழ்க்கை எனக்கு வேறு வழியில்லை. நந்தினி ஒரு அலங்கரிக்கப்பட்ட நடைபாதையில் நடந்து செல்வது போல் காட்சி மாறுகிறது. அவளுடைய குதிகால் பளிங்கு தரையில் கிளிக் செய்கிறது. கோபம், ஏக்கம் மற்றும் நிச்சயமற்ற உணர்வுகளின் புயலை அவள் கண்கள் தாங்கி நிற்கின்றன. குரல்வழி: நந்தினி. சிக்கல்கள் இல்லாத எளிமையான வாழ்க்கையை நான் விரும்பினேன். ஆனால் அவருடன் எதுவும் எளிமையாக இருந்ததில்லை. இப்போது நான் நேசித்த மனிதனுக்கும் என்னால் தப்பிக்க முடியாத உண்மைக்கும் இடையில் சிக்கிக்கொண்டேன். நட்சத்திரக்குறி விரைவான ஃபிளாஷ்கள். அர்ஜுன் ஒரு மேஜையில் அமர்ந்து இரவு வெகுநேரம் கோப்புகளை அலசிக் கொண்டிருந்தான். நந்தினி அவனது படிப்பு வாசலில் தயங்க, அவள் கைப்பிடியில் இருந்து அங்குலங்கள் மட்டுமே நகர்ந்தது. ராஜ்வீர் ஃபோன் செய்யும்போது சிரிக்கிறார். ஹில் குடும்பம் கலவரத்தில் அவர்களின் கவனமாக பாதுகாக்கப்பட்ட ரகசியங்கள் வெளிப்படும் விளிம்பில். நட்சத்திரக்குறி. குரல்வழி: ராஜ்வீர். ஒவ்வொரு ராஜாவுக்கும் அவரவர் எதிரிகள் இருக்கிறார்கள். மேலும் அர்ஜுனா, அவர் ராஜாவாக நடிக்கும் ஒரு சிப்பாய். ஒரு நாடக போர்ட்ரூம் காட்சிக்கு திரை வெட்டுகிறது. அர்ஜுன் சந்தேகத்திற்குரிய பங்குதாரர்களின் அட்டவணையை எதிர்கொள்கிறார். அவர் தனது கையை கீழே அறைந்தார். அவரது குரல் நிலையானது மற்றும் கட்டளையிடுகிறது. அர்ஜுன்: இது எனது மரபு. அதை என்னிடமிருந்து எடுக்க முயற்சிக்கும் எவருடனும் நான் சண்டையிடுவேன். நந்தினி மழையில் நிற்கும் காட்சி மாறுகிறது. அவள் முகம் மின்னலால் ஒளிர்ந்தது. அர்ஜுன் நெருங்கினான். அவன் கண்கள் கெஞ்சுகின்றன. அர்ஜுன்: என்னை நம்புகிறாயா? நந்தினி நடுங்கும் குரலுடன்: இனி எனக்கு தெரியாது. நட்சத்திரக்குறி மாண்டேஜ் தீவிரமடைகிறது. மறைத்து வைக்கப்பட்ட பாதுகாப்பாக பறக்கும் காகிதங்கள் அதிர்ச்சியூட்டும் ஆதாரங்களை வெளிப்படுத்துகின்றன. ரைசாடா மாளிகையின் நிழலில் பதுங்கியிருக்கும் முகமூடி அணிந்த உருவம். அர்ஜுனுக்கும் நந்தினிக்கும் கடும் வாக்குவாதம். அவர்களின் உணர்ச்சிகள் கசக்கவில்லை. ராஜ்வீர்: அவன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. சண்டை மூளும். நட்சத்திரக்குறி. குரல்வழி: தெரியாதது. நம்பிக்கை பலவீனமாகவும் விசுவாசம் ஒரு விளையாட்டாகவும் இருக்கும் உலகில் துரோகம் மட்டுமே உறுதி. புரோமோ அதன் இறுதி தருணங்களுக்கு மெதுவாக செல்கிறது. அர்ஜுனும் நந்தினியும் ரைசாடா மாளிகையின் பிரமாண்ட ஹாலில் கண்களை மூடிக்கொண்டு நிற்கிறார்கள். சொல்லப்படாத எல்லாவற்றின் கனமும் அவர்களிடையே நீட்டிக்கிறது. நந்தினி மென்மையாக: நாங்கள் இதைச் செய்தால் பின்வாங்க முடியாது. அர்ஜுன் உறுதியாக: எப்போதும் இருந்ததில்லை. திரையில் உரை. ஒவ்வொரு ரகசியம், ஒவ்வொரு துரோகமும், ஒவ்வொரு கணமும் இதற்கு வழிவகுக்கிறது.